காலத்தின் மீது ஒவ்வொரு சத்தியத்தையும் தான் மனிதனை படைத்து தன்னை பற்றிய சத்தியத்தை ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய உள்ளத்திற்கு அறிவிக்கின்றான். உள்ளம் என்பது உங்களுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக நிர்ணயிக்கக்கூடியதாக இறைவன் அமைத்திருக்கின்றான். உங்களுடைய உள்ளத்திலிருந்து உருவாகக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் மறுவாழ்க்கையை பற்றி உங்களுக்கு அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்று வரையில் வாழ்ந்த வாழ்க்கையை தவிர்த்து மறு வாழ்க்கையை, இன்னொரு வாழ்க்கையை நமக்காக அந்த உள்ளத்தில் இறைவன் தன் அறிவிப்பாக அறிவிக்கின்றான். இதுவரையில் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு இனியும் வேண்டுமா அல்லது இதைவிட சிறப்பான வாழ்க்கை வேண்டுமா என்று இறைவன் நம்முடைய உள்ளத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றான். எந்த நேரமும், எந்த மூச்சிலும் இதுவரையில் வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமா, இதைவிட சிறப்பான வாழ்க்கை வேண்டுமா? ஒருவர் மற்றவரிடம் கேட்பீர்களானால் நிச்சயமாக சிறப்பான வாழ்க்கை வேண்டும் என்று கூறுவார்கள். இதில் நாம் அறிய வேண்டியது, இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அவ்வளவு சிறப்பான வாழ்க்கை இல்லை, நமக்கு இதைவிட சிறப்பான வாழ்க்கை அவசியம் என்பதை நாம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். பிறர் கேள்வி கேட்டு அதன் மூலமாக நாம் நினைவு கூறக்கூடியவர்களாக இப்பொழுது இருக்கின்றோமே, அந்த நிலை இனி நமக்கு மாற வேண்டும். சிறப்பான வாழ்க்கை என்பதனுடைய பொருள் என்ன? இதுவரையில் பட்ட கஷ்டங்கள் இனி கூடாது, இதுவரையில் அனுபவித்த துன்பங்கள் கூடாது, இதுவரையில் அனுபவித்த சுகங்களும் கூட அற்பமான சுகம் சொற்பமான நேரத்திற்கு பின்னர் அது மாறுகின்றது. சுகமும் துக்கமும் மாறி மாறி வரக்கூடிய இந்த வகை வாழ்க்கை வேண்டாம். சுகமான வாழ்க்கையும் அந்த சுகத்தில் நிரந்தரமாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கையையும் நான் வாழ வேண்டும் என்று ஒவ்வொருவரும் இன்று உள்ளத்தின் பக்கம் திரும்பியவர்களாக இருக்க வேண்டும். இதில் சத்தியம் இருக்கிறதா என்பதை நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை கேட்க வேண்டும். இதுவரையில் வாழ்ந்த வாழ்க்கை இனி கூடாது, இதைவிட சிறப்பான வாழ்க்கை வேண்டும். யாரொருவரிடமும் இந்த எண்ணம் இல்லாமல் இல்லை. தெளிவின் மீது நாம் அமைய வேண்டும். அப்படியானால் இதுவரையில் மனிதர்கள் கற்பித்த வாழ்க்கை வேண்டுமா அல்லது இறைவன் உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக அமைப்பானே அந்த வாழ்க்கை வேண்டுமா? உங்களுக்காக மனதையும் படைத்தான், மனதில் சிந்தனையை அமைத்தான். அந்த சிந்தனையில் உயிரோட்டம் இருக்கின்றது, தெளிவு இருக்கின்றது. கவலைகள் அந்த சிந்தனையில் தெளிவின் காரணமாக நீங்குகின்றன. தனித்தன்மையோடு என்னுடைய உள்ளமானது புதுப்பிக்கப்படுகின்றது. பெரும் கவலையில் நான் உள்ளாகி மனிதர்களால் ஏற்பட்ட துன்பங்களின் காரணமாக மனிதர்களிடம் முகம் பார்க்கக்கூட விரும்பாமல், அவர்களிடமிருந்து எந்த வழியும் தேட விருப்பமும் இல்லாமல், ஏன் இந்த நிலை எனக்கு ஏற்பட்டது என்று யார் சுயமாக சிந்திக்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்பியிருக்கிறார்கள். அந்த உள்ளத்திலோ இறைவனுடைய வாக்கை தவிர வேறு எதுவும் கிடையாது. மனிதர்களை எப்பொழுது நான் நிராகரிக்கின்றேனோ, மனிதர்கள் மூலமாக எனக்கு எந்த நன்மையும் கிடையாது என்று என்னுடைய சிந்தனையில் தெளிவாகிய ஒரு விஷயத்தை நான் உறுதியாக நம்பிக்கை கொள்கின்றேன். மனிதர்களிடம் எந்த விதமான நன்மையும் கிடையாது. என்னை கொஞ்சம் தனியாக விடுங்கன்னு கூட சொல்லுவோம் பல பேர். குழப்பங்களுக்கு மேல் குழப்பங்கள் அதிகமாகி கொண்டிருக்கும் பொழுது, ஒவ்வொருடைய உபதேசமும் எனக்கு பிடிக்காமல் ஆகும் பொழுது, இது நமக்கு என்ன அறிவிக்கிறது என்றால், மனிதர்களிடமிருந்து உபதேசங்கள் உங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் தாங்களே அதில் வாழாத நிலையில் உங்களுக்கு உபதேசங்கள் செய்கின்றார்கள். அந்த உபதேசம் உங்களுடைய உணர்வுகளுக்கு நிச்சயமாக அது ஏற்புடையதாக இல்லை. எனவே வேண்டாம், ஆளை விடுங்கள், என்னை தனியாக விடுங்கள். இப்பொழுது
நாம் உள்ளத்தின் பக்கம் திரும்பும் பொழுது அங்கு இறை உணர்வு நமக்காக காத்திருக்கிறது. இறை உணர்வு என்பது நான் எந்த விஷயங்களிலெல்லாம் கேள்விகள் கேட்கின்றேனோ என்னுடைய உள்ளத்தில், அந்த உள்ளத்தில் உணர்வானது, முடங்கி கிடக்கிற உணர்வானது தட்டி எழுப்பப்படுகிறது. நமக்கான பதில் தெளிவுக்காகவும் ஆறுதலுக்காகவும் இனியொரு சிறப்பான வாழ்க்கைக்காகவும் நம்மை எடுத்துச் செல்வதற்காக அந்த ஆற்றல் நமக்கு வெளியாகின்றது இறைவனுடைய அனுமதியை கொண்டு. இந்த இறை அனுமதியோடு நாம் மறுமையை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். மறு வாழ்க்கையை மையமாக கொண்டு வாழக்கூடிய அந்த மறுமை. இனி இந்த மாதிரியான வாழ்க்கை வேண்டாம், புதிய வாழ்க்கை வேண்டும், இதைவிட சிறப்பான வாழ்க்கை வேண்டும். என்னுடைய மையமாக நான் கொண்டிருப்பது மறு வாழ்க்கையை, இது மறுமையாகும். யார் இந்த உலக வாழ்க்கையை விரும்புகின்றார்களோ அவர்கள் தங்களுடைய அறிவை கொண்டும் மனிதர்களுடைய போக்குகளை கொண்டும் அதில் உந்தப்பட்டவர்களாக இந்த உலகத்தினுடைய ஆடம்பரங்களையும் அலங்காரங்களையும் விரும்புகின்றார்கள். இதில் நமக்கு பெருமையும் இருக்கிறது, பெருமிதமும் இருக்கின்றது. ஆனால் பெருந்தன்மை அங்கு அழிக்கப்பட்டுவிடுகின்றது. பணிவும் பிறர் மீது இரக்க சிந்தையும் அழிக்கப்பட்டு தான் என்ற அந்த அகம்பாவத்துடன் ஆணவத்துடன் மனிதர்கள் முன்பாக வரக்கூடிய அந்த கெட்ட சூழ்நிலை நமக்கு உருவாகின்றது நம்முடைய மனதிலிருந்து. எப்பொழுது நான் மதிக்கப்பட வேண்டும், பிறரால் போற்றப்பட வேண்டும் என்று விரும்புகின்றேனோ, இறைவனுடைய கேள்வி, நீங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் சுகத்துடனும் மன அமைதியுடனும் எந்த விதமான நெருக்கடியும் உங்களுடைய வாழ்க்கையில் சங்கடங்களையோ தடங்கல்களையோ ஏற்படுத்தாமல் இனியும் சுகமான வாழ்க்கைக்காக எவ்விதம் வாழ முடியும் என்ற அந்த எண்ணத்தையும் உங்களுடைய இருதயத்தில் அமைத்திருக்கின்றானே, பெருமை கொள்வதற்காகவும் பிறர் முன்பாக நான் மதிக்கப்பட வேண்டும், கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவா நீங்கள் சுகமாக வாழ வேண்டும்? இவ்வளவு துன்பங்களுக்கும் இடையில் உங்களுக்கு எந்த இடர்பாடும் தொடக்கூடாது என்ற அந்த எண்ணத்தை கொண்டு இறைவன் வாழ வைத்துக் கொண்டிருக்க, நான் பெருமை கொண்டவர்களாக வாழ வேண்டும், மனிதர்கள் என்னை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றோம். சத்தியத்தை தவறவிட்டு விட்டோம். ஒவ்வொருவரும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். ஒவ்வொருவருக்கும் அவரவருக்குரிய மரியாதையையும் கண்ணியத்தையும் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு கொடுத்தாக வேண்டும். ஒவ்வொருடைய இருதயத்திலும் இறை உணர்வு இருக்கின்றது. இறைவனுக்கு நீங்கள் மரியாதையும் மதிப்பும் கொடுக்க வேண்டும். அவருடைய உள்ளத்திற்காக நான் மரியாதையும் மதிப்பு கொடுக்கின்றேன். அவருடைய உருவத்திற்காகவோ ஒரு ஆடம்பரத்திற்காகவோ அவருடைய பகட்டுக்காகவோ நிச்சயமாக அவர்களுக்கு மரியாதையோ மதிப்போ கிடையாது. மாறாக உள்ளத்தில் உங்களுக்கு அவர்களை பார்த்தால் வெறுப்பாகவும் இருக்கும். பெரும் ஆணவத்தோடும் அகம்பாவத்தோடும் யார் பெருமை கொண்டவர்களாக தலை நிமிர்த்தி கொண்டு நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு வருகின்றார்களோ கண்டிப்பாக அந்த உணர்வுக்கு பிடிக்காது. இறை உணர்வு உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றது, இவர்களை விட்டு விலகுங்கள், இவர்களை போன்று வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பிவிடாதீர்கள். ஆனால் இந்த பகட்டையும் இந்த பெருமையையும் பார்த்து நமக்கும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைந்தால் என்ன என்று அவர்கள் திசை திரும்பிவிடுகின்றார்கள். உங்களுடைய மனம் என்ற அந்த மாபெரும் அமைப்பு இறை சக்தியால் நிரம்பப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு சுகமான வாழ்க்கை வேண்டும் என்பதை தவிர வேறு எதுவும் அதற்காக அறிவிக்கப்படவில்லை. நீங்கள் பாதுகாக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் தவிர வேறு எதுவும் அதற்கு அமைக்கப்படவில்லை. உங்களுடைய சுகம் என்பது கவலையும் பயமும் தீண்டாத வாழ்க்கை இந்த உலகத்தில். இது இந்த உலகத்தில் நீங்கள் தேடக்கூடிய இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய பெரும் அனுக்கிரகம். இறைவனுடைய வாக்கும் அதுதான். துன்பமில்லாத வாழ்க்கை வேண்டுமா, பெருமை கொண்ட வாழ்க்கை வேண்டுமா, துன்பங்களோடும் வேதனைகளோடும் பொறாமையோடும் அவசரத்தோடும் ஆத்திரத்தோடும் இவ்வளவையும் கொண்டு மனிதர்கள் முன்பாக பெருமையாக நடக்க வேண்டும் என்று பொருளை சேகரித்து வைத்துக்கொண்டு உடலில் அவ்வளவு தூய்மைகளும் மனதில் அவ்வளவு துன்பங்களும் வியாதிகளும் இருக்க ஆடம்பரத்தோடு நான் வாழ்கின்றேன், இதனை மக்கள் முன்பாக நான் காட்டுகின்றேன் வெளிப்படையாக. இந்த வாழ்க்கை வேண்டுமா? உங்களுக்கே விரோதமாக துன்பங்களோடு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பிற மனிதர்கள் முன்பாக நான் ஆடம்பரமாக வாழ்ந்தால் போதும் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் எதனை விரும்புகின்றீர்களோ அதனை நான் கொடுத்து விடுகின்றேன். இது இறைவனுடைய வாக்கு. இந்த உலகத்தில் நீங்கள் எதனை விரும்புகின்றீர்களோ அதனை நான் கொடுத்து விடுகின்றேன்.
இதில் உங்களுக்கு எந்த விதமான குறைவும் உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டார். ஒவ்வொரு விஷயத்தையும் இறைவன் கணிக்கின்றான். விரும்புவதை அனைத்தையும் நான் கொடுத்து விடுகின்றேன், போதுமா? அல்லது என் விருப்பத்திற்கு நீங்கள் கட்டுப்படுகின்றீர்களா? எதனை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தேவையாக இருக்கிறீர்கள் என்பதை இறைவன் உங்களுக்காக கேட்கின்றான். நான் உங்களுக்காக அனுமதித்திருப்பது என் புறத்திலிருந்துள்ள ஒரு அழகான உயர்வான பாதையை நீங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி, நீங்கள் விரும்பிய பாதையை நீங்கள் அடைவதற்காக அல்ல. என் புறத்திலிருந்து உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த வாழ்க்கையை நீங்கள் விரும்புங்கள், வேண்டுமா என்று இறைவன் கேட்க, நாம் வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு வாழ வேண்டும். இவ்வளவுதான் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது. தனித்தனியே முறையே எந்த மனிதனுடைய உதவியையும் நாடாமல் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை நான் தரட்டுமா? என் புறமிருந்து வாழக்கூடிய வாழ்க்கை. உங்களுக்காக வானங்களையும் பூமியையும் படைத்தேன், உங்களுக்காக உணவையும் அமைத்தேன், உணவின் தேவைகளையும் அமைத்தேன், அதற்குரிய பசியையும் அமைத்தேன், அதற்குரிய ருசியையும் அமைத்தேன், அதற்குரிய வாசனையையும் நுகரச் செய்தேன், நன்மை தீமை என்ற அந்த உணர்வை அளித்தேன். எது நல்ல உணவு, எது கெட்ட உணவு என்பதை பார்ப்பதற்காக வேண்டியும் உங்களுக்கும் நான் நன்மை தீமைகளை பொதுவாக அறிவித்தேன். எது உங்களுடைய மனதுக்கு ஏற்புடையது, எது உங்களுக்கு மனதுக்கு ஏற்புடையது அல்ல என்பதை நீங்கள் உணரும் பொருட்டும், அதன் பிறகு மனதுக்கு எது சுகமாக இருக்கின்றதோ அதனை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள வழி இல்லை, வேண்ட முடியும், விரும்ப முடியும். முதலாவதாக என்னுடைய மனதில் ஒரு சுகமான எண்ணம் ஏற்படும் பொழுது எனக்கு வேண்டுமா வேண்டாமா என்பதுதான், முடியுமா முடியாதா என்பதல்ல. இறைவனுடைய கேள்வி, இறைவனுடைய உணர்வு யாராலும் முடியாத ஒன்று, உங்களாலும் முடியாத ஒன்று, அதற்கு அறிவில்லாத ஒன்று நான் உங்களிடம் கேட்கின்றேன். இது என்னுடைய விருப்பம், உங்களுக்காக என்னுடைய ஒரு பெரும் ஆசீர்வாதமாக கொடுக்கப்படுகின்றது, வேண்டுமா வேண்டாம்? சுகமான வாழ்க்கை, மறுவாழ்க்கை, மறுமையை நீங்கள் விரும்புகின்றீர்களா இல்லையா? உங்களுடைய மையமாக நீங்கள் வைத்திருக்கக்கூடியது இந்த மாதிரியான வாழ்க்கை வேண்டாம், மறு வாழ்க்கை வேண்டும், அதில் எந்த கேடும் நிகழக்கூடாது, மறுமை வேண்டுமா வேண்டாமா? இது உங்களுக்கு சாத்தியமா என்பது அடுத்த கேள்வி. மறுமை வேண்டும், அந்த மறுமையில் தீமைகள் தீண்டாத அந்த வாழ்க்கை வேண்டும். இனி அடுத்த கேள்வி உங்களிடம் எழுகின்றது, இது எப்படி சாத்தியம்? இந்த கேள்வி இறைவனுக்கு பிடிக்காது. யாருக்கு கேட்கின்றீர்கள்? யார் கொடுத்தது இந்த எண்ணத்தை? உங்களுக்கு மறுமை வேண்டுமா வேண்டாமா என்று யார் இந்த வார்த்தையை கொடுத்தது? நான் அந்த உணர்வை அமைத்தேன். இது முடியுமா முடியாதா என்பதை யாரும் கேட்கின்றீர்கள்? கொடுத்த நான் தான் என் வாக்கை உங்கள் மீது பூர்த்தியாக்க வேண்டுமா, அல்லது நான் சொல்வேன் நீங்கள் எடுத்துக்கொண்டு போங்கள் என்று உங்களுக்கு அறிவில்லாத ஒன்றையும் உங்களுக்கு சக்தி இல்லாத ஒன்றையும் உங்கள் மீது சுமத்திவிட்டு நான் உங்களுக்கு விருப்பத்தை ஏற்படுத்திவிட்டு பின்வாங்கி கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேன்? நான் யாருக்கு முடியாது என்று கேட்கிறீர்கள்? இறைவன் வேடிக்கை பெறுவது என்றார். அப்படியானால் இந்த பாக்கியம் உங்களுக்கு தடுக்கப்பட்டதாக ஆகிறது. பாவ மன்னிப்பு தேட வேண்டும். என் இறைவனே என் பாவங்களை மன்னிப்பாயாக. நிச்சயமாக வரம்பு மீறிய ஒரு எண்ணத்தை கொண்டு விட்டேன். அழகான எண்ணங்களும் சத்தியமான எண்ணங்களும் உங்களுக்கு உணர்வாக அமைக்கப்படும் பொழுது அந்த உணர்வு எண்ணமாக இருக்கின்றது. மனிதன் அறிமுகமில்லாத ஒன்று, மனிதனுக்கு வேண்டும் என்ற ஒன்று, ஆனால் அந்த பாதை அவனுக்கு அறிமுகமில்லாதது. அதனை அவன் நிச்சயமாக நம்பிக்கை கொள்ள மறுப்பான். தன்னுடைய அறிவை கொண்டு வாழ்கின்றானே அவன். யார் இறைவனை ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு அனைத்து முடியும் என்ற அந்த அடிப்படையை கொண்டு வாழ்கின்றானோ நிச்சயமாக அவன் வேண்டும் என்ற அந்த வேண்டுதலோடு அவனுடைய விருப்பத்தில் அமைந்து விடுவான். யாரொருவர் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை மட்டும் நாடுகின்றார்களோ தெளிவாக அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், நிச்சயமாக இறைவன் அந்த உள்ளத்தை கவனிப்பவனாக இருக்கின்றான். நிச்சயமாக எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் அந்த உள்ளத்தை கவனிக்கின்றான். அத்தியாயம் 17 வசனம் 18. இந்த உலகத்தினுடைய வழிமுறைதான் வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் பெருமையை விரும்புகின்றார்கள், பகட்டை விரும்புகின்றார்கள், உலகத்தினுடைய சுகப்பொருட்களை விரும்புகின்றார்கள். இந்த உலகம் வேண்டும், இந்த உலக வாழ்க்கை என்று. ஆனால் அவர்களுக்குள் மறுமை வேண்டும் என்ற அந்த அழகான வாழ்க்கை போதிக்கப்பட்டிருக்கின்றது, மனதில் இருக்கின்றது. எனினும் சிந்தித்து பார்ப்பதில்லை. சிந்தித்து பார்த்தாலும் அதனை அலட்சியப்படுத்துபவர்களாகவும் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இதெல்லாம் பேசுவதற்கு நன்றாக இருக்கும், இதில் உண்மை இல்லை என்று அதை பொய்யாக்கும் முயற்சியில் அவர்கள் ஈடுபடுவார்கள். துன்பமே இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்று நான் வெளியில் சொன்னால் சிரிப்பவர்கள் இருக்கின்றார்கள்.
சிரிக்கவும் செய்வார்கள், தத்துவம் பேசுவார்கள், அது எப்படி முடியும் என்று. ஆனால் விரும்புகின்றீர்களே, இப்படி ஒரு வாழ்க்கை அமைந்துவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று கற்பனையிலும் விரும்புகின்றீர்களே, அதை ஏன் நீங்கள் தடுக்கவில்லை? எந்த காலத்திலும் எந்த நோயும் வரக்கூடாது, மனதிற்கு எந்த துன்பமும் தீண்டக்கூடாது என்ற அந்த ஒரு தேவை உங்களுக்கு நிகழுமானால் நன்றாகத்தான் இருக்கும் என்று கூறுகின்றீர்களே, எப்படி? அது கிடையாது, அப்படி ஒரு பேச்சு பேசக்கூடாது, நீ பைத்தியம் என்றெல்லாம் சொல்ல வேண்டும். நடந்தால் நல்லா தான் இருக்கும் சொல்லிட்டு அப்புறம் நடக்காது. தங்களுக்கு தாங்களே வடிகேட்டை இவர்கள் தான் ஏற்படுத்தி கொண்டவர்கள். நேர் வழிக்கு பதிலாக தங்களுடைய வழிகளில் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். அதில் கெட்ட பாதைகளாக இருக்கின்றன என்பதை தெரிந்த பின்னரும் கெட்ட எண்ணங்களுக்கு கெட்ட பாதைகள். உங்களில் யாருக்கு துன்பம் கூடாது என்று விரும்ப மாட்டீர்கள்? மனதிற்கு எந்த கஷ்டமும் நிகழக்கூடாது, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, உலகமே தலைகீழாக புரண்டாலும் என் மனம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று விரும்பாதவர்கள் யார்? உலகமே தலைகீழாக புரண்டாலும் என் மனம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புங்கள். உங்களுக்காக உங்களுடைய பாதங்களுக்கு கீழே உங்களுடைய பூமியும் உங்கள் தலைக்கு மேலே வானங்களும் நிலைபெறும். ஒவ்வொருவருக்கும் யார் அதிர்ந்துவிடுகின்றார்களோ அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். வானமும் பூமியும் தான் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இவர்களுக்கு தலை சுட்டுகிறது. இதன் காரணமாக வானங்களும் பூமியும் சுற்றுவது போன்று தெரிகின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வேண்டுமா? இப்பொழுதும் நாம் பெரும்பாலும் நாளைய வாழ்க்கையில் சுகமாக வேண்டுமே என்று, நன்மை வேண்டுமே என்று விரும்பும் பொழுது இது எப்படி முடியும் என்று மதிமயங்கியவர்களாகத்தான் நாளைய வாழ்க்கையை முன்னோக்குகின்றோமே தவிர, இது நடக்காது என்று முடிவு செய்துவிட்டு ஒரு விருப்பத்தை வைத்திருக்கின்றோம். இறைவனை மறுத்துவிட்டு பொய்யாக்கிவிட்டு நாம் முடிவு செய்கின்றோம் இது எனக்கு வேண்டும் என்று. ஒவ்வொருவருக்கும் இந்த சூழ்நிலை அமைந்திருக்கின்றது. எது வேண்டுமோ அது நடக்காது என்று முடிவு செய்துவிட்டு அதன் பால் முயல்வது, இறைவனை நிராகரித்துவிட்டு பிறகு தன்னுடைய முயற்சியை கொண்டு நம்புவது, இது நரகத்தினுடைய பாதை. கொடுமையான வேதனையை, தண்டனையை நிச்சயமாக இறைவன் சித்தப்படுத்தியிருக்கின்றான். இறைவனுடைய அருட்கொடை யாரொருவருக்கும் தடுக்கப்பட்டதாக இல்லை. இறைவனுடைய அருட்கொடை யாரொருவருக்கும் தடுக்கப்பட்டதாக இல்லை. அந்த மாபெரும் அருட்கொடையைத்தான் இப்பொழுது நாம் உணர்வு பூர்வமாக மனதில் இருப்பதை திரும்பி பார்க்க ஆரம்பிக்கின்றோம். மனதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அழகான சொல்லும் இனிதான் உங்களுக்காக படைக்கப்பட இருக்கின்றது. படைக்கப்பட்டதில் நீங்கள் அதை காண முடியாது. விரும்புங்கள். இப்பொழுது எந்த நேரமும் மழை வேண்டும் என்று விரும்புங்கள். எக்காலத்திலும் குளிர்ச்சி நில வேண்டும் என்று விரும்புங்கள். வெயிலில் படக்கூடாது என்று விரும்புங்கள். தகிக்கக்கூடாது என்று விரும்புங்கள். குளிரில் உறையக்கூடாது என்று விரும்புங்கள். கதகதப்பும் குளிர்ச்சியும் அவசியம். இந்த இரண்டுக்கும் இடையே தான் வாழ வேண்டுமே தவிர கடும் வெப்பத்திலும் கடும் குளிரிலும் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை கூடாது. எந்த நேரமும் தூறலும் சாரலும் வேண்டும் என்று விரும்புங்கள். அதில்தான் நம்முடைய மனம் துளிர்க்க ஆரம்பிக்கின்றது. எவ்வளவு வெப்பம் இருக்கின்றதோ அந்த இந்த மனதிற்கு இறைவன் கொடுத்த ஒரு வேதனை வெக்கையாக இருக்கின்றது. கடும் வெப்பத்தின் காரணமாக முடியவில்லை என்று கூறக்கூடிய அளவுக்கு. இப்பொழுது நீங்கள் விரும்புங்கள். இறைவனுடைய நாட்டம் நமக்கு இருக்கின்றது. அவன் விரும்பியதை தந்து கொண்டிருக்கின்றான். இனியும் இது தொடர வேண்டும். வாழ்நாள் முழுமைக்கும் சந்ததிகளுக்கும் இதைவிட அழகானது, ஒன்றுக்கு மேல் ஒன்று அழகானது, நிரந்தரமானதாக அமைய வேண்டும் என்று இறைவன் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் பார்க்கும் பொழுது இது கொஞ்சம் நாளைக்கு நிற்கும், இல்லாட்டி இன்றைக்கி ஒரு நாளைக்கு இருக்கும், நாளைக்கு மாறிடும். வானங்களையும் பூமியையும் படைத்தவர்கள் நாம் தானே. இது நாளைக்கு மாறிடும். வானிலை அறிக்கை அதுக்கு மேலே இருக்கிறத ஓட்டத்துக்கு தான் இருக்க தவிர நல்லது வரவழைக்கிறதுக்கு ஒரு செய்தி வானிலை அறிக்கையில் இருக்காது. மழை வருமானு கேட்டால் தெரியாது, வந்ததுக்கப்புறம் இத்தனை நாளில் போயிடும்னு தெரியும் வானிலை அறிக்கை. நாம் வானங்களையும் பூமியையும் நமக்காக படைக்கப்பட்டிருக்கின்றது, மிருகங்களுக்காக அல்ல. இந்த இயற்கை முழுவதும் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றது. வானங்களும் பூமியும் இரவும் பகலும் சுழன்று வருவது உங்களுக்காக. இவ்வளவு பிரம்மாண்டத்தை படைத்து இவரை அனைத்தையும் கவனிப்பதற்காக வேண்டி மனதையும் அமைத்தான். இங்கு சிந்தனை மேற்கொள்ளுங்கள், இது என்ன எப்படி என்பதை.
இந்த சிந்தனையிலிருந்து அறிவாற்றல் வெளிப்பட இருக்கின்றது. உலகத்தினுடைய அடிப்படையிலும் சரி, வானங்களையும் பூமியையும் நீங்கள் மிகைக்குமாறு அதில் உங்களுடைய கட்டளை பிரயோகிக்கப்பட வேண்டும் என்றும், உங்களுடைய ஒரு சிறு எண்ணத்துக்காக வேண்டி வானங்கள் முதலாக பூமி வரையிலும் உள்ள அனைத்து விஷயங்களும் ஒரே நேர்கோட்டில் அமைய வேண்டும் என்பதும் இறைவன் விதித்த விதியாக இருக்கின்றது. எங்கோ வானம் இருக்கின்றது, பூமி நமக்கு கால்கள் கீழே இருக்கின்றது, இது இயற்கை, நான் அதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த அடிப்படையை விட்டுவிட்டு உங்களுக்காகத்தான் இவ்வளவு படைக்கப்பட்டிருக்கின்றது. எனவேதான் உங்களுடைய கஷ்டமான காலங்களில் பூமியின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அவ்வளவு முயற்சிகளையும் பார்த்த பிறகு ஒன்றுக்கு மேல் ஒன்று கஷ்டங்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றனவே தவிர, இந்த பூமியில் நான் தேடக்கூடிய என்னுடைய ஒரு நன்மைக்காக, சுகத்திற்காக நான் தேடக்கூடிய வழிமுறைகளில் எந்த ஒன்றிலும் எனக்கு நன்மை இல்லை. பூமியை முடித்துவிட்டு அதன் பிறகும் நன்மை வேண்டும் என்று இருக்கும்பொழுது வானத்தின் பக்கம் நோக்குகின்றேன் இறைவனே என்று. வானங்கள் உங்களுக்கு இறங்க வேண்டும் என்பது அதனுடைய அறிகுறியாகும். யார் உங்களை கருத்தை திருப்புவது? எந்த மிருகமாவது வானத்தை பார்த்துட்டு தன்னுடைய கஷ்டங்களுக்கு அது திரும்பி இருக்கிறதா, அங்கு என்ன வழி இருக்கிறது பார்த்துருக்கிறதா? பூமியில் மேய்ந்து விட்டு பிறகு அதில் எந்த விதமான நன்மையும் இல்லை என்று தெரியும் பொழுது வானத்தை நோக்குகின்றனே, அந்த கருத்தை திருப்பது உங்களுடைய இறைவன் தான். பூமியில் மேய வேண்டாம், வானங்களிலிருந்து இறங்குவதன் காரணமாகத்தான் பூமி வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த பூமியின் இயற்கையில் நான் உங்களை வாழ வைத்திருக்கின்றேன். பூமியில் உள்ளவற்றை நீங்கள் அபகரிப்பதன் காரணமாக நீங்கள் என்றைக்கும் சிறப்பாக வாழ்ந்துவிட முடியும் என்று எண்ணக்கூடாது. வானங்களிலிருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு மூச்சிலும் உங்களுக்காக இந்த குளிர்ச்சியும் பாக்கியங்களும் இறங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதை இப்பொழுது நீங்கள் விரும்புங்கள். உங்களுக்கான சோதனை உங்களுக்காக விதிக்கப்பட்ட வாழ்நாள் முழுமையும் 80 வயது, 90 வயது, 70 வயது, 100 வயது, 110 வயது உங்களுக்காக விதிக்கப்பட்ட அந்த வாழ்க்கை முழுமையிலும் உங்களுக்கு ஒரு சோதனையாக, உங்களுடைய மனதிற்கும் உங்களுடைய அறிவுக்கும் இடையே நிகழக்கூடிய ஒரு போராட்டம். என்னுடைய அறிவை நான் மெச்சுகின்றேன், என்னுடைய அறிவை நான் நம்புகின்றேன், என் அறிவுக்கு அப்பாற்பட்டதை நான் நம்ப மாட்டேன். ஏனென்றால் நான் படித்தவன், எனக்கு எல்லாம் தெரியும். வானசாஸ்திரமும் தெரியும், பூமியியலும் தெரியும், நான் யார் என்பதும் தெரியும். அக்கு வேறாக ஆணி வேறாக நான் என்னை மேய்ந்து விட்டு வந்திருக்கின்றேன். எனக்கு மருத்துவமும் தெரியும், பிரித்து மேய்ஞ்சாச்சு. உள்ள என்னென்ன உறுப்பு இருக்குது எல்லாம் தெரியும். திருப்பி ஒன்றும் சேர்க்க தெரியாது, ஏற்படுத்தின பாதிப்பை சீர்படுத்த தெரியாது. இதற்கெடுத்தாலும் புத்தி கெட்டு கத்தி எடுக்கிற வேலையாக இருக்குது. சுகமாக்குற எந்த பாணியும் இப்போ இல்லை. ஒரு காலம் இருந்தது மருத்துவம் என்று, இப்பொழுது மருத்துவம் அடைந்து விட்டது, சர்ஜரி மட்டும்தான் பாக்கி இருக்குது. வெட்டி தூக்கி போடு, எந்த ஆர்கன் உங்களுக்கு வேலை செய்யலையோ வெட்டி தூக்கி போடுங்க. இதென்ன மருத்துவம் அடைஞ்சு போச்சு இல்லையா? மருத்துவத்தில் முடியாது, எந்த உறுப்பு உங்களுக்கு கஷ்டப்படுத்துதோ வெட்டி போட்டால் போச்சு, அதற்கு அங்கே இருக்கணும், இவ்வளோதானே. அப்போ எதுக்காக படைக்கப்பட்டது? புத்தி கெட்டவன் கத்தி எடுப்பாங்கிறது எவ்வளோ சரியாக இருக்குது. இப்போ நாம் அவர்களையும் மெச்சுகின்றோம், அறுவை சிகிச்சை நிபுணர் என்று கத்தி எடுத்தோம். நம்முடைய எண்ணம் எந்த அளவுக்கு இறைவனை மட்டும் விலகி கொடுமையான பாதையில் அதனையும் மெச்சுகிற அளவுக்கு இறங்கிவிட்டோம் என்பதையும் கவனியுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் சொர்க்க வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கின்றது, உங்களுடைய அறிவோ நரக வாழ்க்கைக்குட்பட்டது. நாளைக்கு கூட சுகமான வாழ்க்கை தான் வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்க கவலையாக இருக்கின்றது. பெரும் கவலையில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த கவலை நீங்க வேண்டும் என்று இருக்க இன்னும் கவலையாக இருக்கிறது நாளைய வாழ்க்கை பற்றி. மறுவாழ்க்கையை, மர்மையை நாம் நம்பவில்லை. உங்களுடைய எண்ணம் அவ்வளவையும் உங்களுடைய உள்ளத்தின் மையத்திற்கு கொண்டு வாருங்கள். அங்கு மறுவாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கின்றது. மறுமையை விரும்ப ஆரம்பியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையினுடைய மையமே உங்களுடைய உள்ளத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இறைவனுடைய வாக்கு, மாபெரும் இறை ஆற்றல் மிக்க உணர்வு, ஆசீர்வாதம், மிக பெரும் ஆசீர்வாதம். ஒவ்வொரு மூச்சிலும் அவனுடைய வாக்காக அமைந்து கொண்டிருக்கின்றது, ஒவ்வொருடைய இருதயத்திலும். இவ்விதமாக இறைவனுடைய அருட்கொடை யாருக்கும் தடுக்கப்பட்டதாக இல்லை. இறைவனுடைய அருட்கொடை எவரொருவருக்கும் தடுக்கப்பட்டதாக இல்லை. அத்தியாயம் 17 வசனம் 20. யாரொருவரும் தாங்கள் இறைவனால் கைவிடப்பட்டவர்கள் என்று ஒரு காலம் எண்ணிக்கொள்ள வேண்டாம். எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு உயர்வான தகுதியில் இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் பின்னடைவு உண்டு. யார் வறுமையில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அழகான ஒரு வாழ்க்கையும் பாக்கி இருக்கின்றது.
யார் நம்பிக்கை கொண்டவர்களாக? இறைவனுடைய வாக்கின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, எந்த விதத்திலும் ஒரு அணுவளவு கூட பிசகாமல் பரிபூர்ணமாக என் இறைவன் எனக்கு வாக்களித்தது சத்தியம், அவனுடைய வாக்கு அவன் மீற மாட்டான், இது எனக்கு தேவை என்பதை யார் அறிகின்றீர்களோ உங்களுடைய உள்ளத்தை நம்பிக்கை கொள்ளுங்கள். உள்ளம் என்பது உள்ளது, அங்கு இறைவனுடைய வாக்கு உள்ளது. இறைவனை நீங்கள் வெளியில் தேடுகின்றீர்கள், ஆனால் இறைவனுடைய வாக்கோ உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. இந்த வாக்கை நீங்கள் விரும்புகின்றீர்கள், பிரார்த்தனை முடிந்துவிட்டது. ஆனால் மனிதர்களில் நான் இறைவனை காட்டுகின்றேன் என்று உங்களை உள்ளத்திலிருந்து வெளியேற்றி தாங்கள் கட்டிய கட்டிடங்களின் பக்கம் அவர்கள் உங்களை திருப்புகின்றார்கள், இங்குதான் இறை இல்லம் என்பது. அப்படியானால் இங்கு உள்ளத்தில் பேசிக்கொண்டிருக்கக்கூடியது யார்? இதைத்தான் நீங்கள் அங்கே போய் கேட்குறீங்க, எனக்கு இதை கூடாது கூட. இங்கு இறைவன் பேசிக்கொண்டிருக்க நாம் அது நம்முடைய எண்ணமாக எண்ணுகின்றோம். அதனால் தான் இது வீண் கற்பனை, பகல் கனவு என்று கூறுகின்றீர்கள். இது இறைவனிடமிருந்து வந்திருக்குமானால் அவனால் முடியும் என்ற அந்த ஒரு செய்தியோடு இருக்கும்பொழுது இதுதான் என்னுடைய தேவை, எனக்கு இறைவனுடைய மாபெரும் ஆற்றல் இறங்கியிருக்கின்றது, ஒளிமிக்க அந்த இறை ஆற்றல் மிக்க ஆசீர்வாதம் எனக்கு அவசியம், இது நடக்கும் என்று நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்திருப்பீர்கள். உங்களுடைய எண்ணமாக நீங்கள் நினைப்பது தான் அங்கு இறைவனை விட்டும் நான் விலகி வெகு தூரத்திற்கு மசூதிகள், சர்ச்சுகள், கோயில்கள் என்று நான் வடிகெடுக்கப்பட்டு விட்டதனால், என்னுடைய வழி மாற்றப்பட்டு விட்டதனால் இங்கு இருக்கக்கூடிய அந்த வாக்கு என்னுடைய வாக்கை போன்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். இதனை பிறரிடம் சொல்லும் பொழுது ஆக வேண்டிய காரியத்தை பாரு, பகல் கனவு காணாத, இதெல்லாம் நடக்கிற காரியமா? நிச்சயமாக நம்மால் முடியாது, அவரால் முடியாது, எவராலும் முடியாது. உங்களுடைய எண்ணமாக நீங்கள் கருதின் காரணமாக இந்த பேச்சு வருகிறது. நடக்கக்கூடிய காரியம் அதெல்லாம். ஆகிற வேலையை பாரு, வரும்போது பார்த்து கொள்ளலாம். கொஞ்சம் கவனிக்கணும் மனிதர்களுடைய பேச்சு. வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்றால் இந்த கஷ்டம் வருவதற்கு முன்பாக வேண்டாம் என்று கூறிய போது வீண் பகல் கனவு வரத்தான் செய்யும் என்று கூறிய நீங்கள் வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று கூறுகின்றீர்களே, இது எப்படி சாத்தியம்? வரும் என்று நம்பிக்கை கொண்ட பிறகு அதன் மீது நமக்கு எந்த ஆற்றலும் கிடையாது என்று நீங்கள் இந்த சூழ்நிலை, கெட்ட சூழ்நிலை வருவதற்கு முன்பாக பரிகாசம் செய்த நாம் இந்த எண்ணம் கூடாது என்று இப்பொழுது வரும்பொழுது வேதனைக்குள்ளாகின்றோம். இறைவனுடைய வாக்கு பரிகாசம் செய்பவர்களை பரிகாசம் சூழ்ந்து கொள்ளும், சத்தியத்தை பரிகாசம் செய்ய வேண்டாம். உங்களுடைய உள்ளம் உங்களுக்கு சொந்தமானது இல்லை, அது இறைவனுடைய செய்திகளை அறிவிப்பதற்காக இறைவன் உங்களுக்காக செய்திருக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு. மறைவானது, பார்க்க முடியாது. அந்த மனம் உங்களுடைய ஆளுமைக்கு உட்பட்டதில்லை, ஆனால் அந்த மனம் உங்களை ஆக்கிரமிக்கிறது. இப்படித்தான் வாழ வேண்டும், இதுதான் உங்களுடைய தேவை என்பதை இறைவன் இப்பொழுது எங்கிருக்கின்றான் என்பதை கவனிக்க வேண்டும். உங்களுடைய உள்ளத்தில் இருந்து ஆட்சி புரிகின்றானா உங்களுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தத்திற்கும்? நீங்கள் அந்த உள்ளத்தின் மீது ஆதிக்கம் படைத்தவர்களா? உள்ளத்தை நீங்கள் இறைவனுடைய வாக்குகளும் அவனுடைய வழிகாட்டுதலும் அவற்றுக்கு உரிய அந்த வழிகாட்டுதல்களுக்கும் இறைவனுடைய ஆறுதலுக்கும் இறைவனுடைய பேச்சுக்கும் இறைவனுடைய நெருக்கத்திற்கும் உரியதாக அந்த உள்ளம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது தெய்வ உள்ளம் மட்டுமல்ல, பரிசுத்தமான ஆலயம், உங்களுடைய ஆலயமாக அந்த உள்ளம் இருக்கின்றது. அதில் உங்களுடைய அறிவை நுழைக்க வேண்டாம். கெட்ட அறிவை, நேற்றைய காலத்தினுடைய வழிமுறைகளை, என்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் அது ஒன்றுதான் காரணமாக இருக்கின்றது, என்னுடைய அறிவு தான் காரணமாக இருக்கின்றது. நான் சம்பாதிக்கின்றேன் அந்த துன்பத்தை என்பதையும் கூட அறிவதற்கு வழியில்லாத மதியில்லாத அறிவை, பின்னர் அதே அறிவை கொண்டு நான் இன்னும் அதிகமாக முயற்சி செய்து அந்த கஷ்டத்தை நீக்கிக் கொள்வேன் என்று நாம் முன்னேறுகின்றோம். எந்த பாதையில்? அழிவின் பாதையில். எப்படி உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் சம்பாதித்த ஒரு தீமையை அதே அறிவை கொண்டு எப்படி நீக்கிக் கொள்வீர்கள்? இன்னும் அதிகமாக சம்பாதிப்பதை தவிர. ஒரு நோய் வருகிறது, உங்களுடைய அறிவை கொண்டு தான் அந்த நோய் வருகின்றது. நீங்களே அறியாத நிலையில் எப்படி என்று நீங்கள் கேள்வி கேட்கின்றீர்கள். ஒரு நோய் உங்களுக்கு வந்தால் அது என்ன எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா, வேறு யாருக்கும் தெரியுமா? காரணம், நோயின் காரணம் அறியாமல் நோயை குணப்படுத்த முடியாது.
எனக்கு ஒரு உணவு ஒத்துக்கல, நான் சாப்பிட்டோன்னே அரிப்பு வருது. இந்த உணவு ஒத்துக்கலைங்கிறது உங்களுக்கு தெரியுமா, டாக்டருக்கு தெரியுமா? எந்த உணவு ஒத்துக்கொள்ளாதுன்னு டாக்டர்கிட்ட போயிட்டு என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம கேட்குறோமே, எந்த அளவுக்கு மதியிழந்து விட்டோம். அவங்களும் எந்த அளவுக்கு அறிவு கொடுக்கலாக இருக்காங்க, இதெல்லாம் சாப்பிடாதுன்னு சொல்கிறாங்க. எப்படி எவ்வளவு கேடான இந்த பாதைக்குள் நாம் மனிதர்களை பின்பற்றுவதன் காரணமாகவும் உலக வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றியதன் காரணமாகவும் இறைவனை விட்டுவிட்டு மனிதர்களிடம் நாம் திரும்பினோம். ஏனென்றால் நீ சுகமாக வேண்டும் என்று இறைவன் அறிவிச்சிருக்க, நான் சுகமாக வேண்டும் என்ற எண்ணம் என்னுடைய எண்ணம் என்று நான் எண்ணுவதன் காரணமாக மனிதனாக இருக்கிற நான், யாராருக்கு தெரியுமா, எனக்கு தெரியாத விஷயம் மற்றவர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அந்த நோக்கத்தோடு நீங்கள் மற்றவர்களிடம் செல்கின்றீர்கள். அவர்கள் தங்களை மருத்துவர்களாக ஆக்கிக்கொண்டார்கள். இன்றும் சரி, மருத்துவர்கள் என்று ஒருவர் மற்றவருக்கு பட்டம் கொடுக்கிறது தான், நீங்களாக கொடுத்துக்கிறது தான் ஒருத்தர். அதனால் அவர் மருத்துவர் கிடையாது. அப்படியானால் அவர் நோய்களை சுகமாக்க வேண்டும், சுகமாக்க முடியாது. இருந்தாலும் மருத்துவம் என்கின்றோம். சுத்தமாக நமக்கு இறைவன் அறிவை நீக்கிவிட்டான். அறிந்து உணர்ந்து செயல்படக்கூடிய அந்த பகுதியை விட்டுவிட்டான், நீக்கிவிட்டான். அப்படி என்றால் நம்முடைய கதையை முடிந்திருக்க வேண்டும் இல்லையா? நம்முடைய கேடுகளில் அதிகரித்து நாம் இருந்திருக்க வேண்டும். இருப்பினும் அவன் மன்னித்து இன்னமும் அருள் புரிந்து கொண்டிருக்கின்றான், உங்களுடைய உள்ளத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றான், சுகமாகுங்கள் என்று. எவ்வளவு கஷ்டங்கள் அதிகமாகிக் கொண்டிருந்தாலும் சுகமாகுங்கள். இப்பொழுதாவது தெரிய வேண்டும் யார் பேசுகிறது. என்னிடம் நேரடியாக பேசிக்கொண்டிருப்பது, உணர்வு மூலமாக பேசிக்கொண்டிருப்பது, உள்ளத்தின் மூலமாக பேசிக்கொண்டிருப்பது யார் என்பதை அறிய வேண்டும். இந்த உலக வாழ்க்கையினுடைய அமைப்பு முக்கியமாக இறைவன் எனக்காக அமைக்க இருக்கக்கூடிய ஒரு மறு வாழ்க்கை, அதனை நான் மையமாக கொள்ள வேண்டுமா? எது? இறைவனுடைய அறிவிப்பு மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையாக அமைய வேண்டும். நம் அனைவரையுமே அவன் ஒன்றும் இல்லாத நிலையிலிருந்து ஒரு அணுவாக ஆக்கி அதிலிருந்து ஒரு படைப்பாக ஆக்கினான். உங்களுடைய தாய்மார்களின் வயல்களில் நீங்கள் இருக்கும்பொழுது காற்றோ உணவோ தண்ணீரோ கிடையாது. அவன் உங்களை வாழ்வித்தான், புதிய படைப்பாக அமைத்தான். உங்களுடைய அம்மாவுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவர்களுடைய இரத்தம் வேறு, உங்களுடைய இரத்தம் வேறு. அவங்களுடைய பிளட் குரூப் வேறு, உங்களுடைய பிளட் குரூப் வேறு. உங்களுடைய இருவருடைய பிளட் குரூப் ஒன்று சேர்ந்துன்னு சொன்னால் அம்மாவும் செத்து போகும், நீங்களும் செத்து போவீங்க. யார் பாதுகாத்தது? அம்மாவுக்கு ரத்தத்துலேருந்து உங்களுக்கு உணவு போச்சுன்னு சொன்னால் எப்போவும் நீங்கள் செத்து போயிருப்பீங்க. டாக்டர்களுக்கே தெரியாது எப்படி ஒரு குழந்தை ஃபாரின் பாடி அந்த கருவில் வளருதுன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் ஆகாமல். இவர்கள் மகப்பேறு மருத்துவ நிபுணர்கள். நாமும் அவர்களை பாராட்டி கொண்டிருக்கின்றோம். இறைவன் படைப்பாளன் என்பதை எப்பொழுதாவது மனதில் கொள்ளுங்கள். உங்களுடைய மனைவிமார்கள் கருக்கொள்ளும் பொழுது அது இறைவனுடைய படைப்பாக வளர வேண்டும். இவர்கள் கண்களில் படக்கூடாது. எந்த ஒரு அறிவும் இல்லாமல் மருந்துகளை கொடுப்பாங்களா மாட்டாங்களா? ஊசிகளை போடுறாங்களா இல்லையா? அது உணவா மருந்தா? தாயையும் சேயையும் நான் காப்பாற்றுகின்றேன் என்று கூறுகின்றார்களே, எப்படி நாம் இவர்களை நம்பினோம்? நம்முடைய நல் உணர்வுக்கு வந்த கேடு என்ன? இந்த இறை இல்லத்தை மூடியதன் காரணம் மனிதர்களை பின்பற்றியதும் உங்களுடைய உறவினர்களை பின்பற்றியதும் தான். கர்ப்பப்பையானது, தாயுடைய கர்ப்பப்பையானது குழந்தையையும் தாயையும் தனியாக பிரிக்கிறது. தாய்க்கு அந்த குழந்தையின் மீது எந்த அதிகாரமும் கிடையாது. தாயின் காரணமாக அந்த குழந்தைக்கு ஒரு அணுவளவு கூட சக்தி போவது கிடையாது. மாறாக குழந்தையிடமிருந்து தாய்க்கு அந்த உயிரோட்டம், தாங்கக்கூடிய உயிரோட்டம் கிடைக்கிறது. 10 மாதங்களும் சுமக்கக்கூடிய 7 கிலோ 8 கிலோ சுமக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் புதிய உயிராக உருவாகி கொண்டிருக்கின்றது. இந்த உயிரோட்டத்தின் காரணமாக தாய்க்கு கிடைக்கக்கூடிய வனப்பும் சக்தியும். இதில் எது சரி என்பதை உங்களுடைய உள்ளத்தில் கேட்க வேண்டும். தாய்க்கு உணவின் காரணமாக குழந்தை வளருதா? நீ நல்லா சாப்பிட்டா தானே குழந்தை இருக்கும். குழந்தையின் காரணமாக நீ வாழ்ந்துட்டு இருக்காதான். எது சரி? குழந்தையின் காரணமாக தாய் வனப்பு பெறுதா? தாய் சாப்பிடும் காரணமாக குழந்தை வளருதா? கண்டிப்பாக கம்யூனிகேஷன் கிடையாது. தாய்க்கும் கர்ப்பப்பை இருக்கின்றதே, அதை தாண்டி உள்ளுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைக்கு எந்த தாயுடைய சக்தியும் போகாது. அதனுடைய வளர்ச்சியினுடைய உயிரோட்டம் தாய்க்கு உண்டு. இதன் காரணமாகத்தான் ஒரு குழந்தை 2 குழந்தை என்று நிறுத்திக் கொள்ளாதீர்கள். 12 குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். 120 வருஷம் வாழணும்னு சொன்னான். அந்த கர்ப்பப்பை இயங்கணும்னு சொன்னான். 30 வயசில் எனக்கு மாதவிடாய் நின்று போச்சு, மெனப்பாஸ் வந்துருச்சு.
எனக்கு ஓல்ட் ஆகிட்டேன். டாக்டர்கள் கர்ப்பப்பை எடுத்துடலாம், இதுக்கு மேலே நீ பொம்பளையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆம்பளையும் வேண்டாம் பொம்பளையும் வேண்டாம், கர்ப்பப்பை எடுத்துடு. அதற்கும் ரெடி. எனக்கு நான் பொம்பளைன்னு சொல்கிறதுக்கு ஒரு பெண்ணினன்னு சொல்கிறதுக்கு அந்த கர்ப்பப்பை ஒன்று தான் உதாரணம். அதை எடுத்துட்டு நான் எந்த கேட்டகரியில் சேர்க்குறது? எவ்வளவு அசிங்கமான வழிமுறையை நாம் மனிதர்களை பின்பற்றுவதன் காரணமாக எடுத்துக்கொண்டோம். கெட்ட இந்த கேடான பாதையை மறுமையாக நாம் ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம். எதனை இப்பொழுது நாம் மறுமையாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம், மையமாக கொண்டிருக்கின்றோம்? எனக்கு கெட்ட வாழ்க்கை தான், கெட்ட வாழ்க்கை ஒன்று தான் நான் ஏற்றுக்கொண்டேன், அதை மட்டும்தான் நம்புவேன், டாக்டர் கையில் சாவேன், வீட்டிலிருந்து நான் சாக மாட்டேன், எல்லாத்தையும் இழந்துடுவேன், கடன் வாங்கி என் குடும்பத்தையும் கடனாளி ஆக்கிட்டு அவங்க நடுவர்கள் ஆக்கிட்டு என் பாடியை கொண்டு வரத்துக்குள்ளே கடன் வாங்கி காசு வாங்கக்கூடிய அளவுக்கு தான் என்னுடைய அறிவு இருக்குது. அது அழகான அறிவு. எப்படித்தான் சாக வேண்டும். வீட்டில் இருந்து செத்தா யாரோ கொண்டுட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி அலங்கோலத்தில் ஆக்கப்பட்டு நல்லபடியாக நடந்து போன பேஷண்ட்டை ஸ்ட்ரெச்சரில் இறந்த பழைய தூக்கிட்டு வரும்போது இப்படி தான் இறக்கணும். டாக்டர் முயற்சி செஞ்சார், அவர் என்ன பண்ணுவார்? கடவுள் கொண்டுட்டார். மனிதர்கள் எவ்வளவு தூரத்திற்கு இறைவனால் சபிக்கப்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் நாம் உறவாடி கொண்டிருக்கின்றோம் என்பதை கவனிங்கள். நாமும் சபிக்கப்பட்டவர்களாக ஆவதற்கு முன்பாக திரும்ப வேண்டும். நெருப்புக்குரியவர்களாக மாறுவதற்கு முன்பாக நாம் திரும்ப வேண்டும். என் இறைவன் எனக்கு உதவி செய்தால் தவிர எனக்கு எந்த பாதையும் கிடையாது என்பதை அறிய வேண்டும். உங்களுடைய பெற்றோர்களுக்காக இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பத்தினராக இருந்தாலும் சரி, சத்தியத்திற்கு விரோதமாக, உண்மைக்கு விரோதமாக, என்னுடைய தேவைக்கு விரோதமாக பேசுகிறார்கள், நிச்சயமாக நீங்கள் அவர்களை பின்பற்றுவது கூடாது. இது இறைவனிடமிருந்து இருக்கக்கூடிய தெளிவான அறிவாற்றல் மிக்க நல்லுபதேசமும் எச்சரிக்கையும். அதை மீறும் பொழுது உங்களுடைய துக்கங்களுக்கு நீங்கள் ஆளாகின்றீர்கள். இறைவன் உங்களுக்கு ஒரு அணுவளவு கூட அநியாயம் செய்யவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இறப்பின் போதாவது இறைவனை தூற்றாமல் உங்களுடைய கேடுகள் உங்களுக்கு வந்து சேர்ந்தது என்பதை அறியுங்கள். இறைவன் கொன்றுவிட்டான் என்ற அந்த வார்த்தையை கூறக்கூடிய அந்த இடங்களுக்கு செல்லாதீர்கள். அந்த வார்த்தையை கேட்ட பிறகு அதற்கு மறுப்பு சொல்லாமல் நாம் வந்தால் நமக்கு கேடு. பெரும்பாலும் இழவு நடந்த வீடுகளில் இறைவனை குற்றம் கூறுவது மிக விமர்சையாக நடந்து கொண்டிருக்கும். அதை நாம் கேட்டுக்கொண்டு வரும்பொழுது நமக்கும் அந்த கேடு, நாமும் அதற்கு உரியவர்களாக ஆகிவிடுகின்றோம். எனவே பயபக்தியுடன் செல்ல வேண்டும். எப்படிப்பட்ட பேச்சை கேட்கின்றால் அந்த நிமிடத்திலேயே அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும். பயப்படுங்கள். வந்த பிறகு துன்பத்தில் ஆகி அரற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையிலிருந்தும் இன்று நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். இந்த உலக வாழ்க்கை வேண்டுமா, மறுமை வேண்டுமா? இதற்கப்பால் ஒரு வாழ்க்கை, அழகான வாழ்க்கை, துன்பம் தீண்டாத வாழ்க்கை இந்த உலகத்திலேயே நான் அனுபவிக்க ஆசைப்படுகின்றேன். அந்த உணர்வு என்னிடம் இருக்கின்றது. இறைவன் என்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றான். இப்பொழுது இறைவன் வேண்டுமா, மனிதர்கள் வேண்டுமா? உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியது இறைவனுடைய வாக்குதான். காதுகளிலும் மூளையிலும் இருக்கக்கூடியது உங்களுடைய சொந்த வார்த்தையும் உங்களுடைய அறிவும் மனிதர்களுடைய பேச்சுக்களும் தான். உள்ளத்தில் இருப்பது உங்களுக்கு வேண்டுமா, நம்முடைய அறிவாக நாம் கொண்டிருப்பது இதுவரையில் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த கெட்ட வாழ்க்கையினுடைய பகுதிகள் தான் நமக்கு வேண்டுமா? தீர்மானிக்க வேண்டும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த இறையாற்றல் தான் வேண்டும் என்றால் வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை கொண்டிருக்கும் பொழுது அது என்னுடைய வாக்கல்ல, இறைவனுடைய வாக்கை நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதை அறியுங்கள். நிச்சயமாக இறைவனுடைய அருட்கொடை எவருக்கும் தடுக்கப்பட்டதாக இல்லை. அவ்வளவு பேரும் விரும்புகின்றோம் இந்த ஒரு வார்த்தையை, மறுமை வேண்டும். இதற்கப்பால் நான் வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்க்கை இனி கூடாது. மறு வாழ்க்கை, ஒரு புதிய வாழ்க்கை, நான் அறியாத வாழ்க்கை, அதனை மையமாக கொண்டிருக்கின்றேன். எந்த துன்பமும் தீண்டக்கூடாது. எந்த வகையிலிருந்தும், எந்த திசையிலிருந்தும், எந்த கோணத்திலிருந்தும் தீண்டக்கூடாது. அப்படிப்பட்ட ஞானங்களுடன் நான் வாழ வேண்டும். இதனை மையமாக கொள்ளப் போகின்றீர்களா இனி வரக்கூடிய வாழ்க்கைக்கு? இது மறுமையாகும். அல்லது இதுவரையில் எனக்கு கிடைத்த அறிவு போதும் என்று யார் எண்ணுகின்றீர்களோ அவர்கள் எங்கே? மருத்துவ அறிவு போதும், என்னை உருக்குலைத்து பிறகு சின்னாபின்னப்படுத்தி என்னை சிதைத்து அனுப்பக்கூடிய குற்றீரம் குளிரமாக ஆக்கப்பட்டு என்னுடைய வறுமைக்கு நான் தள்ளப்பட்டு கண்ணநிலையம் ஆக்கப்பட்டு என் குடும்பத்தையும் நடுரோட்டுக்கு கொண்டு வரக்கூடிய பின்னர் என்னை மரணமடையச் செய்து என்னுடைய
சடலத்தை ஒப்பிக்கக்கூடிய இந்த மருத்துவ அறிவும் இந்த உலகத்தின் போக்கும் வேண்டுமா? அல்லது உன்புறமிருந்து சுகமான நிலையில் எனக்காக விதிக்கப்பட்ட காலம் அது முடியும் வரையில் உன் ஆரோக்கியத்தின், உன்னுடைய அனுகிரகத்தின், உன்னுடைய ஆற்றலில் என்னை வாழவை என்ற அந்த ஒரு பகுதி வேண்டுமா? எந்த பாதை வேண்டும் என்பதை நீங்கள் இன்று தீர்மானிக்க வேண்டும். இறைவனை நான் இங்கு உணர்கின்றேன். இப்பொழுது அவனுடைய பேச்சின் காரணமாக, உணர்வின் காரணமாக இந்த ஒரு அழகான விஷயத்தை அவனை தவிர நிறைவேற்ற முடியாது. ஆகவே என்னுடைய எண்ணம் தீர்மானமாக கோயில்களை விட்டும், மசூதிகளை விட்டும், சர்ச்சுகளை விட்டும் என் உள்ளத்தின் பக்கம் திரும்புகின்றது, புண்ணிய ஸ்தலத்தின் பக்கம். இறைவனுடைய புண்ணியமான வாக்குகள் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்தின் பக்கம் திரும்புகின்றது. இதனை நீங்கள் ஏற்கப் போகின்றீர்களா? உங்களுடைய வழிமுறைகளாக முன்னோர்கள் பின்பற்றி வந்ததை நான் கண்டேன், அதன் நடுவிலே நான் இருப்பேன் என்று இனியும் என்னுடைய துக்ககரமான வாழ்க்கைக்கு அச்சாரம் நான் போட்டுவிட்டேன் என்ற முடிவோடு நீங்கள் அமையப் போகின்றீர்களா? சிந்தித்து முடிவு செய்யுங்கள். நான் பள்ளிவாசல்களை விட்டு விலகி 35 ஆண்டுகளாகிவிட்டன. அதன் காரணமாக இவர்களுடைய எண்ணத்தில் நான் முஸ்லீம் இல்லை. நான் இவர்களுக்காக வாழ்கின்றேனா, என் இறைவனுக்காக வாழ்கின்றேனா? என்னுடைய மரணத்தின் போது நான் பதில் சொல்ல வேண்டும் இறைவனுக்கு. இவர்கள் வந்து பதில் சொல்லப் போவதில்லை. அந்த வாழ்க்கையை எடுத்துக்கொண்டதன் காரணமாக இன்று மனிதர்களுடைய உதவி தேவையற்றவனாக, மருத்துவ உதவியும் தேவையில்லை, மனிதர்களுடைய அறிவும் தேவையில்லை, அவர்களுடைய கல்வியும் தேவையில்லை, அவர்களுடைய போக்குகளும் தேவையில்லை, அவர்களுடைய வழிமுறைகளும் தேவையில்லை. வாழ வைப்பான் இறைவன். மருத்துவ அறிவை தூக்கி குப்பையில் போட்டுவிட்டு, சாக்கடையில் போட்டுவிட்டு இறைவன் அமைத்திருக்கக்கூடிய அந்த மாபெரும் ஞானங்களோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை உங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக அமைத்து பேசுகின்றேனே தவிர வெற்றி வார்த்தை பேசிக் கொண்டிருக்கவில்லை. இறைவனிடமிருந்து அறிவை கேளுங்கள், ஞானங்களை கேளுங்கள். மனிதனுடைய குப்பை தொட்டி அறிவு, பிறரிடம் கையேந்தக்கூடிய, கூலி வேலை பார்க்கக்கூடிய அந்த அறிவு வேண்டாம் என்று விரும்புங்கள். இறைவன் அருட்கொடை யாரொருக்கும் தடுக்கப்பட்டதாக இல்லை. அத்தியாயம் 17 வசனம் 20. நிச்சயமாக உங்களுடைய இறைவன் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் அவன் தன்னுடைய ஞானங்களிலிருந்து, தன் அருட்கொடையிலிருந்து உங்களை வாழ்வித்து, உங்களுக்கு உணவும் அளித்து, உங்களுக்கு காற்றையும் தண்ணீரையும் கொடுத்து, உங்களுக்கு சுகத்தையும் கொடுத்து, அறிவாற்றலையும் கொடுத்து, நினைவாற்றலையும் கொடுத்து, உணர்வையும் கொடுத்து, இவ்வளவு பாக்கியங்களுடைய இந்த வாழ்க்கை வேண்டும் என்று நீங்கள் மறுமையை விரும்புங்கள் என்று அறிவித்துக் கொண்டிருக்கின்றானே, இதற்கு நிகரான அருட்கொடை பாக்கியம் என்ன இருக்கின்றது? யாருக்கு தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது? ஒவ்வொருவரும் விரும்பும்போது எனக்கு நிகழ்ந்தால் நன்றாக இருக்குமே என்று ஒவ்வொருவரும் விரும்பும்போது யாருக்கு தடுக்கப்பட்டதாக இருக்கிறது? இன்று முதலாக உள்ளத்தை நீங்கள் புண்ணியஸ்தலமாக ஆக்கப் போகின்றீர்களா? எங்களுடைய மூதாதையர்களை எதன் மீது கண்டோமோ அதனையே நாங்கள் பின்பற்றுகின்றோம் என்று இதுவரையில் சொல்லிக் கொண்டிருந்தது போல் இனியும் இறைவனை நிராகரித்து உள்ளத்திலிருந்து வெளியேறப் போகின்றீர்களா உங்களுடைய கட்டிடங்களுக்குள்? இங்கு உள்ளத்தில் கொள்ளக்கூடிய, சத்தியத்தின் மீது கொள்ளக்கூடிய நம்பிக்கை எனக்கு உயிர் ஆற்றலை கொடுக்கின்றது. சந்தேகமும் கவலையும் உயிராற்றலை குறைத்து விடுகின்றது. நோய்வாய்க்கு உள்ளாகின்றோம். நோய்வாய்ப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்று மாற வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனிதர்களை பின்பற்றாதீர்கள், கூட்டங்களை பின்பற்றாதீர்கள், மதவாதிகளை பின்பற்றாதீர்கள், மதத்தை போதிப்பவர்களை பின்பற்றாதீர்கள், சத்தியத்தை பின்பற்றுங்கள். என்ன வேண்டும் என்று இருக்கின்றது? அழகை பின்பற்றுங்கள், அலங்கோலங்களை பின்பற்ற வேண்டாம். இதுவரையில் பின்பற்றி கொண்டிருந்தது போல கூட்டாக போய் பிரார்த்தனை செய்கின்றீர்கள். உங்களுக்கு தலைவலி, உங்களுக்கு வறுமை, உங்களுக்கு குடும்பத்தில் கஷ்டம், உங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது, நயவஞ்சகர்கள் ஒரு பக்கம், ஏமாற்றுக்கள் ஒரு பக்கம், இவ்வளவு பேராலும் இன்னும் எனக்கு அறிமுகம் இல்லாத பல துஷ்டமான சூழ்நிலைகளிலிருந்து ஒவ்வொருவரும் தனித்தனிய முறையை பாதிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். நீங்கள் உங்கள் தலைவலிக்கு தான் கேட்கணும், என் இறைவனே என் தலைவலி குணப்படுத்தி கொடுன்னு சொல்லிட்டு உங்களுக்காக எல்லாம் சேர்ந்து அவங்க கஷ்டத்தை விட்டுட்டு உங்களுக்காக தலைவலி போகணும்னு சொல்லிட்டு இருப்பாங்களா? யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது தலைவலி போகணும்னு சொல்லிட்டு அவங்க வயிற்று வலிக்கு அவங்க கேட்குறாங்க, அவங்க தலைவலிக்கு அவங்க கேட்கணும். எப்படி கூட்டு பிரார்த்தனை இங்கே செல்லுபடியாகும்? கும்பலில் கோவிந்தான்னு சொல்லுவீங்க இல்லையா? அந்த கோவிந்தாங்கிறது கடவுள் பேர் தான், இருந்தாலும் அதுக்கு உபயோகம் இல்லைன்னு அர்த்தம். கூட்டு பிரார்த்தனை என்பது பூசாரிகள் உங்களை ஒட்டுமொத்தமாக சேர்த்து கடவுள் பெயரை சொல்லி தான் சம்பாதிப்பதற்காக செய்த ஏற்பாடு தானே, கடவுளை வைத்து வியாபாரம் பண்ணுவதற்காக. எப்படி நாம் கொஞ்சம் கூட சிந்தனை இல்லாமல் என்னுடைய இறைவனுக்கு என் பக்கம் நான் தனித்து திரும்ப வேண்டும், என் பாவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்க வேண்டும்.
ஒரு நோயின் வந்தால் என்னுடைய பாவங்கள்னு கடை சொல்கிறோமா இல்லையா, நான் என்ன பாவம் பண்ணனேன்னு சொல்லிட்டு அது முத்தி போகும்போது, வேறு வழி இல்லாமல் இருக்கும்பொழுது, எல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்ட போது நான் மனசு நினைப்பேன்னா நினைக்க மாட்டேன், நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வருமா வராதா? அப்போ அது உண்மை தானே, எல்லா மனசையும் வர்றது உண்மை தானே. அந்த பாவங்களை நான் மறந்துட்டேங்கிறது உண்மை தானே. அந்த பாவங்களை நான் நினைவு கொண்டால் தவிர பாவ மன்னிப்பு எனக்கு கிளம்பலைங்கிறது உண்மை தானே. ஏன் நோயால் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சாகிறேன், பாவ மன்னிப்பு கேட்ட பிறகும் நான் என்ன பாவம் நீங்கள் செஞ்சனோ அப்படின்னு கேட்கும்போது பாவத்தை மறந்த நிலையில் எப்படி பாவத்துக்கு முன்னே செல்ல முடியும்? பயப்பட வேண்டும். என் இறைவனே, என்னுடைய பாவங்களை எனக்கு அறிவிப்பாயாக, நான் மன்னிப்பு கேட்பதற்கு எனக்கு அவகாசம் கொடுப்பாயாக, இன்னொரு முறை எனக்கு ஒரு அவகாசம் கொடு. இவ்விதமாக கேட்கும் பொழுதே நோய்கள் தணிவதை பார்க்கின்றீர்கள். அந்த பாவங்களை உங்களுக்கு மறக்கடித்து அவனும் மன்னித்து நீங்கள் செய்தவற்றிலிருந்து அழகை கொண்டு இனியும் தன்புறம் திருப்பி நன்மைக்காக நீங்கள் என்னிடம் திரும்புங்கள், இனி கட்டிடங்களுக்குள் திரும்பாதீர்கள், உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள் என்று அறிவிப்பான். உள்ளத்திலிருந்து வெளியேறும்போது இறைவனை விட்டும் நான் வெளியேறிவிட்டேன், இறைவனை நெற்கதியாக விட்டுவிட்டு நான் வெளியேறிவிட்டேன். மனிதர்களிடம் முதலில் தேடுவதற்காக வேண்டி இதைவிட மனிதர்கள் உயர்வானவர்கள், இறைவனை நம்புவதை காட்ட மனிதர்களை நம்ப முடியும், நம்பலாம், அவர்கள் தான் வானங்களையும் பூமியையும் படைத்தவர்கள் என்று போகின்றோமே. நம்முடைய அறிவின் கேடு இதற்கு மேல் எப்படி நாம் அதனை தெளிவாக்க முடியும், எப்படி நாம் அதனை விவரிக்க முடியும்? சொந்தத்தை உபயோகப்படுத்தாத வரையில் இறைவன் நமக்கு இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இறைவனை விட்டும் நாம் வெகு தொலைவிலாக்கப்பட்டு விட்டோம். நம்முடைய முன்னோர்களாலும் மனிதர்களுடைய பெரும்பான்மையை பின்பற்றியதன் காரணமாகவும். ஒவ்வொருவருக்கும் இறைவன் இருக்கின்றானா? தூண்லையும் இருப்பான், துரும்புலையும் இருப்பான், விளக்கமாத்தான் இருப்பான், சாக்கடையிலையும் இருப்பான், இங்கே மட்டும் இருக்க மாட்டான், அந்த கட்டத்துக்குள்ள இருப்பான். அப்படி தானே நம்ம கற்பிக்கப்பட்டுக்கிறோம். கேள்விப்பட்டிருக்காமல் இல்லையா? தூண்லையும் இருப்பான், துரும்புலையும் இருப்பான்னு சொல்லிட்டு. இங்கே இருப்பான்னா இருக்க மாட்டான், நீங்கள் அங்கே வாங்க. இங்கே மட்டும்தான் இருப்பான், வேறு எங்கேயும் இல்லை. உங்களுக்காக தான் வானங்களையும் பூமியும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான் என்பதை அறியுங்கள். மனிதர்களை விட சிறந்த படைப்பு கிடையாது என்பதையும் ஒவ்வொருடைய உள்ளத்திற்கும் அறிவித்திருக்கின்றான். இந்த இயற்கை ஒட்டுமொத்தமாக முழுமையுமே மனிதர்களை விட சிறப்பானது கிடையாது என்று அறிவித்திருக்கின்றான். அந்த மனிதர்கள் இறைவனுக்கு விரோதமாக உள்ளத்தை விட்டும் வெளியேறி மனிதர்களை நம்பி இறைவனை துச்சமாக மதித்து அவனை இழிவுபடுத்தும் பொழுது ஒவ்வொன்றும் உங்களுக்கு விரோதமாக மாறும். நீங்கள் படைப்பினங்களே மிக தாழ்ந்த படைப்பினமாக ஆக்கப்பட்டு விட்டீர்கள். கடலும் பூமிக்கு வரும், பூமியிலிருந்து நீரும் பொங்கும், பூமியின் துண்டு துண்டாக்கப்படும், வானங்களும் பிளந்து கொட்டும், நீங்கள் எங்கு தப்பினாலும் செல்ல முடியாது. அப்பொழுது இதுவரையில் நின்று கொண்டு தண்ணீர் நின்று கொண்டு இறைவனே என்று அழைப்பீர்கள். இல்லை, நீங்கள் கோயிலுக்கு செல்ல வேண்டும், நீங்கள் மசூதிகளுக்கு செல்ல வேண்டும், நீங்கள் சர்ச்சுகளுக்கு செல்ல வேண்டும். இங்கு இறைவன் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இறைவன் உங்களை கேட்பவனாக இல்லை. படுத்த படுக்கையாக கிடந்து விட்டீர்கள். எங்களுக்கு பூஜை ரூம் வேணும், எங்களுக்கு நமாஸ் படிக்கிற ரூம் வேணும், ஜபம் பண்ணுற ரூம் வேணும்னு சொல்லிட்டு 3 கூட்டங்களும் 3 வீட்டுக்குள்ளேயும் அமைச்சு வச்சுக்கிட்டு இரவு நேரத்தில் ஒரு கடுமையான பெயின் வந்திருக்குது, வாயும் பேச முடியல, பக்கத்தில் உள்ளவங்களையும் எழுப்பவும் முடியல, எந்த நிலைக்கும் ஆளாக முடியாது. பக்கத்தில் உள்ள பூஜை ரூம் இருக்குது, அங்கே போய் கதவு திறக்க முடியாது, இப்போ அசையக்கூட முடியாது. யாரை அடைப்பீர்கள்? அடையுங்கள். இப்பொழுது உங்கள் பூஜை ரூம்லேருந்து யார் வராங்கன்னு பார்ப்போம், உங்கள் நமாஸ் படிக்கிறவங்க எந்த அல்லா வரான்னு பார்ப்போம். இங்கு திரும்புவீர்களே, கடவுளே என்று திரும்புவீர்களே, அந்த நிலை ஏற்பட்டால் தானே திரும்புவீர்கள். அந்த நிலையின் போது உங்களுடைய கதை முடிக்கப்படும் நிச்சயமாக. அவர் தூக்கத்தில் இறந்து போயிட்டார், தூக்கத்தில் என்ன கதியாக இறந்தான்னு சொல்லிட்டு நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க, அவங்க என்ன கதியாகனு தெரியாது. சுகமான மரணம் நீங்கள் நினைப்பீங்க, ஒரு காலம் கிடையாது. இறைவன் நாடினால் சுகமான மரணம். எவ்வளவு வேதனையில் அவர்கள் இறந்திருப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. ஒரு கனவு வருது, அந்த கனவு பெரிய கனவு. அதனை நாம் ஒரு நொடிப்பொழுதில் அதை உணர்கின்றோம். அந்த கனவை இவ்வளோ நேரம் ராத்திரி பூரா கனவு கண்ட அர்த்தம் இல்லை. அதுவும் முழிக்கிற நேரத்தை தான் அந்த கனவு அரசு பரசலாக தெரிய ஆரம்பிக்குது. டீப்பாக தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கனவுகள் தெரியாது, முழிக்கிற நேரத்தை மட்டும்தான். அப்போது வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த கனவினுடைய அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து ரெண்டும் கலக்கமாக இருக்கும். அப்போ தான் யாராவது கதவு தட்டினா கூட கனவு கலைஞ்சிருது. அவ்வளோ தூரத்துக்கு மேலோட்டமாக எழுப்பி வரும்பொழுது அந்த கனவுகள் நமக்கு விளக்கமாகுது. இன்னும் கண்ணை எப்போ மூடுறோமோ தூக்கத்துக்கு போகிறோமோ அப்போவே கனவு உலகம் ஆரம்பமாகிறது. எதனையும் நாம் பார்க்க முடியாதவர்களாகின்றோம். எழுந்திருக்க நேரத்தில் சில கனவுகள் தெரியுது, அவ்வளோதான். சில விளக்கங்கள் தெரியுது, கொஞ்சம் சொரண வரதும் காரணமாக அது அப்போயே மறந்து போகும். கனவு உலகம் வேறு, நன உலகம் வேறு.
எவ்வளவு அழகான கனவாக இருந்தாலும் சரி, ஒரு செகண்டாக முடிகிறது இவ்வளோ பெரிய கனவாக நமக்கு காட்டப்படுது. அந்த கனவு எப்படியும் பல காலங்கள் சேர்ந்து வாழ்ந்த மாதிரியான கனவாக இருக்கும். இதனை நீங்கள் கருத்தில் கொண்டால் ஒரு க்ஷணம் மூச்சு நிற்கும் பொழுது அந்த மரணத்தின் தருவாயில் எத்தனை யுகங்கள் அவர்கள் வாழ்ந்து கஷ்டப்பட்டு இருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். தூக்கத்தில் இறந்துட்டாங்க, நல்ல மரணம், இறைவன் அறிவான், நாம் அறிய மாட்டோம். அப்படி நடக்கக்கூடிய ஒரு மரணம் சுகமாக அமைய வேண்டுமே என்று பயத்தோடு தூங்கச் செல்லுங்கள். என் இறைவனே, நீதான் எனக்கு தூக்கத்தை அளிப்பவன், நீ எழுப்பினால் எனக்கு வாழ்க்கை இருக்கின்றது, நீ மரணமடை செய்துவிட்டால் அதன் மீது எனக்கு அந்த அதிகாரமும் கிடையாது. உன் மீது நாங்கள் திருப்தி கொண்டிருக்கும் நிலையிலும் நீ எங்கள் மீது திருப்தி கொண்ட நிலையிலும் எங்களை கைப்பற்றுவாயாக இறைவனே என்று இன்று உள்ளட்சத்தோடு நாம் பிரார்த்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நிச்சயமாக நமக்கு விதிக்கப்பட்ட காலம் வரும் வரையில் நாம் மரணிப்பவர்கள் இல்லை. அது இப்பொழுதா நாளைக்கா என்று தெரியாது. எனவே உள்ளட்சத்தோடு என்றும் வாழ்ந்து வாருங்கள். மறுமையின் வாழ்க்கை இந்த உலகத்திலும் சிறப்பாக இருக்கும். இனியும் இறந்த பின்னரும் எழுப்பப்படும் நாள் என்ற ஒன்று இருக்கின்றது. அதிலும் உங்களுக்கு நன்மையே. யார் இந்த உலகத்தை மட்டும் விரும்புகின்றார்களோ அவர்கள் உள்ளத்தை விட்டும் வெளியேறியவர்கள், தெய்வ சன்னிதானத்தை விட்டும் வெளியேறியவர்கள். யார் இந்த உலகத்தை நம்புகின்றார்களோ, இந்த உலக வாழ்க்கை தான் முக்கியம் என்று விரும்புகின்றார்களோ, கடவுள் தேவை என்று இல்லை என்று விரும்புகின்றார்களோ, கடவுளுக்கும் மனதிற்கும் சம்பந்தமில்லை என்று ஆக்கிக்கொண்டு வெளியில் செல்கின்றார்களோ, கட்டிடங்களுக்குள் மசூதிகளுக்கும் சர்ச்சுகளுக்கும் கோயில்களுக்கும் செல்கின்றார்களோ, பூசாரிகளை பின்பற்றுகின்றார்களோ, இறைவனுடைய வாக்குகளை விட்டுவிட்டு அவர்கள் அறிந்தே தெரிந்தே தெளிவுடன் தான் இறைவனை நிராகரித்து செல்கின்றார்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு ஏற்படும் துன்பங்கள் இனி எவ்வளவுதான் கல்லையாக கத்தினாலும் சரி, இறைவனிடமிருந்து விமோச்சனம் இல்லை என்பதையும் இன்று தெளிவாக எந்த விதமான சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அறிந்து கொள்ளுங்கள். இறைவனுடைய உதவி வேண்டுமா? உள்ளத்தில் தங்குங்கள், தெய்வ இல்லத்தில் தங்குங்கள், தெய்வ சன்னிதானத்தோடு கலந்திருங்கள், அவனோடு நீங்கள் கலந்திருங்கள், உணர்வுக்கு உணர்வாக. இதை விட்டு வெளியேறிய போது நிச்சயமாக இறைவன் இல்லை என்பதை துல்லியமாக எந்த விதமான இரண்டு வேறுபட்ட கருத்துக்கு இடமில்லாமல், சந்தேகத்திற்கு துளியம் இடமில்லாமல் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நான் என் இறைவனை விட்டு வெளியேறிவிட்டேன். என்னுடைய கற்பனை வழிமுறைகள் தான் எனக்கு முக்கியமே தவிர சத்தியத்தின் பாதையை நான் தவறவிட்டு விட்டேன். இப்பொழுதும் இறைவன் அறிவிக்கின்றான், யாரொருவர் நேர் வழியில் செல்கின்றானோ சத்தியத்தின் பாதை, அவன் தனக்கே நன்மை செய்து கொள்கின்றான். அத்தியாயம் 17 வசனம் 15. யார் நேர் வழியில் செல்கின்றானோ அவன் தனக்கே நன்மைக்காக நேர் வழியில் செல்கின்றான். யார் இதை விட்டும் வெளியேறுகின்றானோ, அறிந்தும் தெரிந்தும் தெளிவாக இறைவனை நிராகரித்து வழிகேட்டை தனக்கு ஆக்கிக் கொண்டான். நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் அவரவர் சம்பாதித்த பங்கு இந்த உலகத்திலும் உண்டு. எந்த அளவுக்கு நான் வெளியேறிவிட்டேனோ அந்த அளவுக்கு துன்பங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கும். இறைவனுடைய வாக்கு சுகமாகும் என்ற அந்த வாக்கை உணர்வதற்கு தகுதி இல்லாதவனாக நான் ஆகிவிட்டேன். வெளியில் மனிதர்கள், இதை போன்றே மனிதர்கள் வெளியில் சீக்கிரம் போய் டாக்டரை பாருங்கள், உடம்பை கவனிச்சுக்கோங்க, ஆரம்பத்திலேயே உடம்பை கவனிச்சுக்கணும். இப்போ இவ்வளவு கேட்டதுக்கப்புறம் உங்களுடைய பதில் கேள்வி, உடம்பை கவனிக்கணுமா மனசை கவனிக்கணுமா? சுகமாக ஒரு தூண்டுதல் வேண்டும், சுகமாக வேண்டும் என்று அந்த தூண்டுதலுக்கு பிறகுதான் நான் பாதையை தேர்ந்தெடுப்பேன். அது மனதிலிருந்து வருகிறதா, உடம்பு பேசுகிறதா? உடம்பை கவனிக்கணுமா மனசை கவனிக்கணுமா? கவனிக்கிறதுங்க கை காலச்சு கவனிக்கிறதா, சத்தியத்தை கொண்டு உணர்வுபூர்வமாக கவனம் என்ற ஒன்றை கொண்டு என் உள்ளத்தில் நான் தங்குவதா? கவனிப்பு என்பது வெளியில் விருந்து பச்சார கவனிப்பும் இருக்கின்றது. நான் என்னை கவனிப்பது, என் மனதில் என்ன இருக்கின்றது என்பதை கவனித்து என்னால் முடியுமா என்ற அந்த ஆற்றலையும் கவனிக்கின்றேன். முடியாது அப்படி என்றால் அழகான வார்த்தை, சத்தியமான வார்த்தை, புண்ணியமான வார்த்தை யாரிடமிருந்து வந்திருக்க முடியும்? அந்த இறை உணர்வோடு நான் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று இப்பொழுது நீங்கள் விரும்புங்கள். உங்களுடைய நாளைய வாழ்க்கை சுகமான வாழ்க்கையாகவும் அமைதியான வாழ்க்கையாகவும், துன்பங்களுக்கு சிறிதும் இடம் கொடுக்க தேவையில்லாத அளவுக்கு ஞானங்கள் பொருந்திய அந்த உள்ளத்திலிருந்து உங்களுடைய மூளை கட்டுப்படுத்தப்பட்டு உங்களுடைய செயல்களும் கட்டுப்படுத்தப்பட்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையாகவும்
இன்று இறைவன் நான் உங்களுக்காக அமைக்கின்றேன் என்று உங்களுடைய உள்ளத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றான். நீங்கள் அதனை ஏற்கின்றீர்களா, மறுக்கின்றீர்களா? ஏற்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். இனி உள்ளத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு செய்தியும் உங்களுடைய எண்ணம் அல்ல, இறைவனுடைய வாக்கு, ஆசீர்வாதம். ஏற்றுக்கொண்டேன் இறைவனே, எனக்கு நீ நன்மையை கொடு, என் பாவங்களை மன்னிப்பாயாக, உள்ளத்தில் தங்க வைப்பாயாக. கட்டிடங்களுக்குள் சென்று அங்கு வழிபடுவதை விட்டும் இன்று நான் விலகுகின்றேன். மனிதர்களை விட்டும் நான் விலகுகின்றேன். முன்னோர்களை விட்டும் நான் விலகுகின்றேன். மதவாதிகளை விட்டும் நான் விலகுகின்றேன். உனக்கே அடிபணிந்தேன் என்று இந்த உணர்வை கொண்டு இன்று முதலாக நீங்கள் செயல்படுங்கள். நிச்சயமாக உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவையும் இறைவன் கவனிக்கின்றான். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். ஒருபோதும் உங்களுடைய எண்ணங்களில் இருந்து நீங்கள் தவற வேண்டாம். இந்த உணர்வோடு இன்று முதலாக உங்களுடைய மறுமை வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பியுங்கள்.